வெல்கம் டு டிஎன்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய என்விஆரில் பர்டிகுலர் ஒரு சில கேமராவுக்கு வந்து மேனுவலாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி பேக்கப் பார்க்குறது, ப்ளேபேக் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த ஒரு 5 சேனல் என்விஆரில் ஒரு கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேமராவை மேனுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், லைவ் வந்து மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே கீழே இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மோடு, சவுண்டு, ஓஎஸ்டி இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேனுவல் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிம்பிள், இந்த கேமரா போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மேனுவல் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சிங்கிள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 18:54. ஸோ 18:54 40 செகண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்ட் மேனுவல் ரெக்கார்டிங். ஸோ 40 செகண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆட்டோ மூவ் ஆகுது இல்லையா? ஸோ இதிலேருந்து நான் வீடியோ, அதாவது நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அது பக்கத்தில் நான் கர்சர் கொண்டு போகும்போது ஸ்டாப் மேனுவல் ரெக்கார்டிங்னு இருக்குது. அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 18:54 30 செகண்ட்ஸில் பண்ணேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 18:55 வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரெக்கார்டிங் போதும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டோ வந்து நிற்கிறத விட ரெக்கார்டிங் எனக்கு போதும். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்றத செக் பண்ணலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி மெனுவில் போய்க்கோங்க. மெனுவில் போயிட்டு இந்த பேக்கப், ஓகேங்களா? ஸோ பேக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அது எத்தனாவது சேனல் அப்படின்றது. ஸோ நான் வந்து அது செகண்ட் சேனலில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் சேனலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அதை வந்து நான் மேனுவல் கொடுக்குறேன், ஏன்னா நான் மேனுவலில் ரெக்கார்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை நான் மேனுவலில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டைம்ஸ் வந்து இன்றைக்கா இல்லை எஸ்டர்டேவா இன்றைக்கி அப்படின்றது. ஸோ நான் இப்போ தான் பண்ணேன், அதனால் இன்றைக்கின்றதே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். எந்த பாஸ்வேர்டு அப்படின்னா, உங்கள் என்விஆரை லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பீங்க இல்லையா? என்விஆர் லாகின் பாஸ்வேர்டு, அதுதான். ஸோ அந்த என்விஆருக்கான பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ஃபைல் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்றதை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆட்டோ போனதுலேருந்து சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஆட்டோ போனதுலேருந்து நான் ஒரு 30-35 செகண்ட்ஸ் பக்கமாக டவுன்லோட் பண்ணியிருந்தேன், அதாவது மேனுவல் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டோ ஒன்று ரிட்டன் வரும். ஸோ இந்த ஆட்டோ வர வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ரெக்கார்டு தான் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த என்விஆரில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். பென்ட்ரைவ் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், ஒரு டைம் ரீஇன்சர்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் டேப் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எத்தனை ஜிபி அப்படின்றத காட்டுது, ஓகேங்களா? நான் பேக்கப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஷோ ஆச்சுனால ஓகே தான். ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது மெனுவில் போயிட்டு சேம் அந்த பேக்கப்பில் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் சேனல் ரெக்கார்டிங் வந்து எனக்கு மேனுவல் ரெக்கார்டிங் வேணும். அதை நான் சர்ச் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்குது, என்விஆருக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ போட்டேன்னா எனக்கு அது ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன் நான் பென்ட்ரைவில். ஸோ ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பென்ட்ரைவில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எனக்கு வந்து நியூவாக ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நியூ ஃபோல்டர் இருக்குது இல்லையா? நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்டின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ டிஆண்டின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு டிஆண்டின்னு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை உள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் சக்ஸஸ். இங்கே டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது 1ன்னு வரணும். சப்போஸ் இது டன்ன்றது 0 ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபெயில்டு, அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகலான்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணி உங்களோட சிஸ்டம் லேப்டாப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் வந்துடும். சரிங்களா. அது நீங்கள் வந்து விஎல்சி மீடியா பிளேயர் அந்த மாதிரி பிளேயரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.